Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.4ல 9th sum பார்க்க போகிறோம். 9th sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the equation of a straight line through the intersection of line 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1 and parallel to the line 13x plus 5y plus 12 equal to 0. என்ன சொல்லியிருக்காங்க, find the equation of a straight line. ஒரு straight lineோட equation கண்டுபிடிக்கணுமா. அந்த straight line வந்து through the intersection of lines, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல, இப்போ இது இந்த லைனோட ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, 7x plus 3y equal to 10. இந்த ஈக்குவேஷன், இந்த லைன் வந்து 5x minus 4y plus equal to 1. இந்த லைனோட ஈக்குவேஷன் இது, இந்த லைனோட ஈக்குவேஷன் இது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் வழியாக நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்ல, அந்த லைன் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, parallel to the line. இந்த லைன் வந்து இன்னொரு லைனுக்கு பேரலாக இருக்கான். அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 13x plus 5y plus 12 equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும், ஒரு லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா நமக்கு 2 பாயிண்ட் வேணும். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் வேணும். அப்போது இதில் எந்த பாயிண்ட்டாவது கொடுத்துருக்காங்களா, ஒரு பாயிண்ட்டுமே கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க இந்த லைனை பற்றி, இந்த லைன் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து இதுக்கு பேரலல்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போது இந்த பாயிண்ட்டாவது நமக்கு தெரியணும். இந்த பாயிண்ட் தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால், இன்டர்செக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டுனாலே அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, அதுதான் இந்த பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. அடுத்தது ஸ்லோப் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த லைனும் இதுவும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க. பேரலல்னா ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டா போதும், அதுதான் இந்த லைனோட ஸ்லோப்பு. ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணி. அதுதான் இப்போ பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது சொல்யூஷன் எழுதலாமா. டு ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், we have to solve ஈக்குவேஷன்ஸ். ரெண்டு ஈக்குவேஷன்ஸு சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன ஈக்குவேஷன்ஸ்லாம், 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1. இது எப்படி எழுதலாம், 7x plus 3y minus 10 equal to 0ன்னு எழுதிடலாமா. 10 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கோங்க. அடுத்தது 5x plus minus 4y ப்ளஸ் 1 இங்கே வரப்போ -1 equal to 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறது மெத்தட் வந்து 9th ஒரு 3 மெத்தட் படிச்சிருப்பீங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் அண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸு, அடுத்தது ஒய், அப்புறம் 1 போடுவோம். இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒய்யோட கோஆர்டினேட் தான், கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே பண்ணணும் 3. அடுத்தது கான்ஸ்டண்ட்டாக -10. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 7 3, மறுபடியும் 7 3. அடுத்தது அதே மாதிரி இதில் -4 -1 5. எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதிலே முடிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதிலே முடிக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. இப்போ x by 3 into -1, 3 into -1 is -3, மைனஸ், இது மெத்தடில் அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லேயே இருக்கக்கூடிய மைனஸ், -10 into -4 is +40 equal to y by -10 into 5 is -50 minus -1 into 7 is -7. -7 வந்து -7 அப்படியே போட்டுக்கோங்க, equal to 1 by 7 into 4 -4 வந்து -28 minus 3 5s are 15 equal to x by -3 -40 வந்து -43 equal to y by -50 minusum +7 equal to 1 by -28 -15 வந்து -43. x by -43 equal to y by -43 equal to 1 by -43.
இப்போ ஏதாவது ரெண்டு தான் எடுத்துக்கோங்க. எக்ஸ் பை மைனஸ் 43யும் 1 பை மைனஸ் 43 எடுக்கணும். எக்ஸ் பை மைனஸ் 43 இந்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் ஆகவே செய்யாது, வேல்யூ கிடைக்காது. அதனால் இந்த ரெண்டையும் எடுங்க, அப்புறம் இந்த ரெண்டையும் எடுங்க. எக்ஸ் பை மைனஸ் 43 ஈக்குவல் டு 1 பை மைனஸ் 43 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே மைனஸ் 43 அங்கே போகிறப்பவே மைனஸ் 43 பை மைனஸ் 43 ஆயிரும். அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது y by minus 43 equal to 1 by minus 43 இது அங்கே போச்சுன்னா y equal to minus 43 by minus 43 ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ y ஓட வேல்யூ நமக்கு 1 கிடச்சிச்சு. therefore the intersection point is பாயிண்ட் இஸ் 1,1. ஓகேவா, 1,1 கிடச்சிச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. அடுத்தது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஈக்குவேஷன் 13x plus 5y plus 12 equal to 0 is என்னது? m is equal to minus coefficient of x by coefficient of y, that is equal to minus coefficient of x என்னது 13 by coefficient of y வந்து 5. ஓகேவா, since the required line is parallel to நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து parallel to line 13x plus 5y plus 12 equal to 0 அப்படிங்கிறனால slope of the required line is ரெண்டும் பேரலங்கிறனால இதோட ஸ்லோப்பு தான் இதுவும் இந்த ஸ்லோப்பாகவும் இருக்கும் -13/5. இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிச்சு, ஒரு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ therefore equation of the required line is ஒரு பாயிண்ட் ஸ்லோப் இருக்குன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் y minus y1 equal to m into x minus x1. இந்த பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,1. அப்போ இதை x1 y1 வச்சுக்கோங்க. அப்போ y minus 1 equal to mங்கிறது -13/5 into x minus 1. இப்போ 5 இங்கே கொண்டு வரலாமா? 5 into y minus 1 equal to -13 into x minus 1. இப்போ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into y வந்து 5y minus 5 into 1 is 5 equal to இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -13x plus 13. இப்போ எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 13x -13x இங்கே வரப்போ plus 13x plus 5y minus 5 plus 13 இங்கே வரப்போ -13 equal to 0. அப்போ plus 13x plus 5y minus 5 minus 13 வந்து -18 equal to 0. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன், லைனோட ஈக்குவேஷன். therefore the equation of the required line is 13x plus 5y minus 18 equal to 0. ஓகேவா, புரிஞ்சுதா? சிம்பிள் தானே? ஓகே, தேங்க்யூ.